ஹாய் ஹலோ குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து பூரி செய்ய போகிறேங்க. ஓகேங்களா? பூரி செய்யறதுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த கோதுமை மாவில் நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப வந்து கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் குழப்பமும் இல்லாமல் கையில் வந்து பிடிக்காது இல்லையா மாவு, கையில் வந்து ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த கோதுமை மாவில் உப்பு மட்டும் சேர்த்தா போதுங்க. ஓகேங்களா? வேறு என்ன பால் எண்ணெய் அந்த மாதிரி எந்த கண்டென்ட்டுமே சேர்க்க வேணாம். ஒன்லி உப்பு மட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்கள், இந்த மாதிரி கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது. நான் எண்ணெய்லாம் போடலைங்க. உங்களுக்கு மாவு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுப்பே கிடையாது. எண்ணெய் இல்லாமல் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எந்த பக்கமும் விரிசலே இல்லாத மாதிரி நம்ம வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி நல்லா கையில் வந்து சுற்றி சுற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 hour வந்து ஊறட்டோங்க. அப்போ தான் வந்து இந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா சேரும். ஓகேங்களா? தனித்தனியாக பிரியாமல் நல்லா சேரும். நீங்கள் தேய்க்கும் போது சைடில் வந்து விரிசல் வராது. ஓகேங்களா? இல்லைன்னா விரிசல் வந்துடும். இது வந்து 1/2 hour வந்து நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பூரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறிடுச்சு. இதுலேருந்து ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் எடுக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் தான் இருக்கணும். இந்த சைஸ் தான் நான் மாவு எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு சைட்லலாம் இந்த மாதிரி விரிசல் வராமல், ஓகேங்களா, எப்படி நம்ம எடுத்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் விரியும் இல்லையா, அது வந்து நடுவில் வர மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி பொறுமையாக இந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கணுங்க. ஓகேங்களா? ரவுண்டாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்துற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் மாவு எடுத்துக்கலாம். ஏன்னா பெருசாக எடுத்தோன்னா நான் என்ன ஆகிடும்னா பூரி ரொம்ப பெருசாக வரும், ஆனால் வந்து புஃப்னு வராது. ஓகேங்களா? நல்லா உப்பி வராது. அதனால இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் எடுக்கக்கூடாது, திக்காகவும் தேய்க்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி மாவெல்லாம் உருட்டியாச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாவை வந்து இப்படி நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து தேய்க்கிற அந்த மனையில் வந்து நம்ம மாவு போட்டால் வந்து எல்லா சைட்லையும் ஈவனாக ஒட்டாது. அதனால் நம்ம மாவை வந்து இந்த மாதிரி நல்லா அமுத்தி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கட்டையில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லா டைரெக்ஷன்லேயும் திருப்பி 2 முறை தேய்ச்சா சரிங்க. ஓகேங்களா? நம்மளுடைய கை அளவு தான் வரணும். ஓகேங்களா? பூரி அப்போ தான் வந்து புஃப்னு வரும். திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதும். பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணி நல்லா எண்ணெய் சூடாகணுங்க. அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா இந்த பூரி தான் எண்ணெய் பிடிக்குமே தவிர வேகாது. ஓகேங்களா? நல்லா எண்ணெய் காயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் பூரி போடுறேன். போட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாதுங்க. இப்படி நம்ம வந்து எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் பார்த்திங்களா, எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் வந்து நம்ம, ஏன்னா ஒரு சைடில் எல்லா சைட்லையும் ஈவனாக ஹீட் பட்டால் தான் வந்து அது என்ன நம்ம சொன்ன வரும். அவ்வளோதாங்க, சுவையான பூரி ரெடி. திரும்ப இன்னொன்று போகும் பாருங்க. ஈவனாக எல்லா பக்கமும் நம்ம வந்து அமர்த்தி விடணும். ஒரு பூரி கூட ஸ்பாயில் ஆகாதுங்க. ஓகேங்களா? இந்த எட்ஜஸ்லாம் வேகாது, அதனால நான் வந்து இந்த மாதிரி அமுத்தி விடுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா புஃப்னு பூரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.